ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடியுது அண்ட் கிளைமேக்ஸ்லேயே உங்களுக்கு சில விஷயம் குழப்பமாக தான் இருக்கும். சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல, ஸோ தயவு செஞ்சு யாரோ சீசன் 2 போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அது வந்த உடனே நானே கண்டிப்பாக போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். நீ என் லைஃப்ல இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோரியோட அம்மாவே அவளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. யோரியோ சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டிருப்பா. அதே மாதிரி அவளுக்கு புதுசா கிடைச்ச அந்த சிஸ்டரும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பா. சோ அவளுக்காக வச்சு நான் கண்டிப்பா உயிரோட திரும்ப போனோம் அப்படின்னு சொல்லிட்டு யோரி போயிட்டு அவனை அட்டாக் பண்றா. ஆல்ரெடி அவளோட அந்த கை உடஞ்சிருக்கு. அந்த உடஞ்ச கையை வச்சு அவ என்ன அட்டாக் பண்றா. ஆனா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ என்னோட கையை உடச்சிட்டா. இவளோட லெஃப்ட் கையில இருக்கிற எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு. ஆனா எப்படி இவ இன்னும் நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, நான் இந்த மாதிரி மான்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறமா எனக்கு வலிங்கிறவனே தெரியாது. நீ என்ன எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு கோவம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அவன் அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் அசால்ட்டா நின்னுட்டு இருக்கவோ அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ கை உடஞ்சு போச்சு அப்படின்னா என்னைய மாதிரி உனக்கும் வலினா என்னன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவோ, இல்ல எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்கிற மாதிரியே உனக்கும் வலிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வலிக்காத மாதிரி நீயே உன்னை ஏமாத்திக்கிடாத, ஏன்னா உனக்கு வலிக்கும், நீயும் ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையவே நம்ம ஹீரோயின் உடச்சு விட்டுருதா. நீயும் நானும் சின்ன வயசுல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம். நீயும் என்னைய மாதிரி ஒரு மனுஷன் தான், ஏன்னா உனக்கும் வலிக்குது. ஆனா என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா. ஒகாமியோட கை உடஞ்சு அவனுக்கு ரொம்பவும் வலிக்குது, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நீ கேட்டதுக்கான ஆன்சரை கொடுத்துருக்கேன், உனக்கு வலிக்குது, நீயும் ஒரு மனுஷன் தான், இதுக்கு மேல என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல அவன் நெஞ்சிலேயே போய் குத்துறா. பீப்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பவரை அவங்க டிசேபிள் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட இப்ப பவர் இல்ல அப்படிங்கிறதுனால ஒகாமி அவளை ஈஸியா அடிச்சு போட்டுதான். ஒகாமி திரும்பவும் மான்ஸ்டர் மோடுக்கு போயிட்டா. மியான் அப்பதான் போன்ல சொல்றா, ரெட் டீம்ல இருக்கிறவங்க 50 பாயிண்ட் செலவு பண்ணி இந்த பொண்ணோட பவரை டிசேபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையே காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னே நான் இறந்து போயிட்டேன், என்னோட பவர் டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அவன் ஆளுங்கெல்லாம் ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவன் அவசர அவசரமா அந்த இடத்துக்கு ஓடிட்டான். இதுதான் எனக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். நான் என்னோட பவரை பயன்படுத்தி 3 டவரை ஆக்குபை பண்ணிட்டேன். அதுல கிடைச்ச 50 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் யோரியோட பவரை டிசேபிள் பண்ணிட்டேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பையாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு குறைவா இறந்து போயிருந்தான். யோரி கிட்ட இப்ப பவரே இல்ல. ஒகாமி அவளை அடிச்சா அவ செத்துருவா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்றான், ஒகாமி இதை உடனே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனௌன்ஸ் பண்றான். அகிரா அவனோட பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மைக்ல அனௌன்ஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கான். அவன் சொல்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே கேட்கும் அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. ஒகாமி நீ அங்க இருக்கிற மத்த எல்லாரையும் உடனே விட்டு, நான் தான் கிரீன் டீமோட கிங், நம்ம 2 பேரும் ஒத்தை கொத்த மோதி பாத்தரலாம். குறைவாக நான் தோக்கடிச்சிட்டேன். அவனோட போனையும் நான் புடுங்கி வச்சிட்டேன். அவன் அடிமையா வச்சிருந்தவங்களோட பாயிண்ட்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். சோ பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி என்னால உன்னை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நான் தான் கிரீன் டீமோட கிங். நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்க முடியலன்னா உன்னால இந்த கேம்ல வின் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நமக்குன்னு ஒரு கிங்டம் கட்டி அதுல நம்ம இஷ்டப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குறைவா சொன்னதை ஓகமி யோசிச்சு பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோக்கு பிரைவேட்டா கால் பண்றான். குறைவா இறந்துட்டான்னு எனக்கு தெரியும், நீ அவனை வச்சு பேரம் பேச தேவையில்லை. என்னோட இஷ்டப்படி அவன் என்ன ஃபைட் பண்ண சொன்னா எனக்கு தடையா அவன் எப்பவுமே இருக்க மாட்டான். இந்த பொண்ணோட பவர் அவன் டிசேபிள் பண்ணும்போதே அதோட சேர்த்து எனக்கு அவன் சிக்னலோ கொடுத்துட்டான். அவன் இறந்து போயிட்டாங்கிறது எனக்கு தெரியும். அவனை சாகடிச்ச உன்னை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். எப்படியும் நான் உன்னை தேடி வர்றதை விட நீ என்ன தேடி வர்றதே பெஸ்ட். க்ரோ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டுட்டு, உன்னோட டீலிங்க்கு நான் ஒத்துக்கிடுறேன், நம்ம 2 பேரும் ஒத்தை கொத்த மோதி பாத்திரலாம். என்னோட பிரதரை கொன்ன உன்னை நான் கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒகாமி சொல்லவும், யூரி இன்னும் உயிரோட தான் இருக்கான், நான் எப்படி நம்புறது, அவகிட்ட போனை கொடுன்னு சொல்லவும் அவனும் போயிட்டு போனை கொடுக்குறான். நம்ம ஹீரோ அவகிட்ட பேசுவோம், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு யூரி சொல்றா. கவலைப்படாத, நான் அங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரவா இல்லைன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த அகிரா ஏன் இப்படி பண்றான், அவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பயப்படுவோம். அந்த லீடர் இன்னும் இறந்து போகாம உயிரோட தான் இருக்கான். அகிரா மேல எல்லாரும் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். யோரியாலேயே எதுவும் பண்ண முடியாது, நாங்க எல்லாருமே ஒன்னதான் நம்பி இருக்கோம் அகிரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஹீரோ மேல தான் இப்ப நம்பிக்கை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகிரா அப்படின்னு சொல்லி மியான் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவோ ஒகாமியோ நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிட்டாங்க. நீ இந்த ப்ரோக்ராம்ல கால வச்சோன்னே குரோ உன்னை பத்தி கரெக்டா தான் சொன்னான், நீ அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆமா நீ கரெக்டா தான் சொன்ன, நான் நெக்ஸ்ட் லெவல் போக தான் போறேன், கண்டிப்பா அதுல யோரியும் என் கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். குரோவோட சந்தோஷத்துக்காக வச்சு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரான். உன்னோட பவர் அந்த கேனன் கிடையாது, உன்னோட பவர் வேற என்னமோன்னு சொல்லி க்ரோ என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். யோரி இப்ப பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிக்னல் கொடுக்கவோ, யோரியும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. அவன் செம ஃபாஸ்டா பஞ்ச் பண்ண வரவுமே நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுல இருந்து தள்ளி போயிட்டு, நீ நினைக்கிறத விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி போறான். அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காட்டுறாங்க. உன்னோட பவரை என்னால அந்த லெவலுக்கு யூஸ் பண்ண முடியலனாலும் நான் கரெக்டா அவனை ஒரே ஒரு பஞ்ச் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவன் பக்கத்துல வந்தாதானே உன்னால பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும், அவன் வர நான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பஞ்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பஞ்சிங் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யோரியோட பவரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒகாமிய நெஞ்சிலேயே ஒரே ஒரு பஞ்ச் வைக்கிறான். அவ்வளவுதான் என்னோட கதை முடிஞ்சுது. என்னோட லைஃப்ல நான் ரொம்பவுமே மோசமா தான் வாழ்ந்திருக்கேன். க்ரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கிங்டம் கெட்டலாம் அப்படின்னு சொன்ன,
நீ இல்லாத அந்த கிங்டம்ல நான் மட்டும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி அப்படியே கீழே விழறான். அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா திரும்பவும் ஒகாமி எந்திரிச்சு நிக்கிறான். என்ன மாதிரியே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்ட ஏதோ ஒரு பொண்ணு அவளுக்கு தெரிஞ்சவான்னு சொன்னா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துற முயற்சியை மட்டும் அவளை விட்டுற வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒகாமி அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருந்தான். நம்ம ஹீரோவை எல்லாருமே பாராட்டுறாங்க. இந்த ஹண்ட் த கிங் டாஸ்க் இதோட முடிஞ்சு போச்சு. ரெட் டீமோட கிங் ஒகாமி இறந்து போயிட்டதுனால கிரீன் டீம் தான் வின்னர்னு அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மியான் வந்து அனௌன்ஸ் பண்றா. கிரீன் டீம்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜெயிச்சதுல ரெண்டுமே சந்தோஷப்படுறா. இப்ப நம்ம ஹீரோ யோரி கிட்ட போயிட்டு ஜெயிச்ச சிம்பிளை காமிக்கிறான். யோரி உன் கூட வராததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன காப்பாத்துறதுக்கு நீ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க, சோ தேங்க்ஸ், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யோரி சொல்றா. அவளை தூக்கி விடலாம் நம்ம ஹீரோ போறதுக்குள்ள மியான் அந்த இடத்துக்கு வரா. அகிரா ஷிரையனாகி நீ வின் பண்ணதுக்கு போனஸா நீ கேட்கிற சில கேள்விகளுக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மியான் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினை சில பேர் தூக்கிட்டு போறாங்க. ஹே அகிரா நீ கவலைப்பட தேவையில்லை, அடிப்பட்ட எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு போறோம், நீ அவங்கள கூடிய சீக்கிரமே திரும்ப பார்க்கலாம், உன்கிட்ட பேசுறதுக்காக நான் அந்த டவர்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மியான் கிளம்புறா. மியான நான் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷன்ல என்ன நடக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ப்ளூ டீமோட ஹெட் அந்த இடத்துல வந்து நிக்கிறான். ஹே அகிரா ஜெயிச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், அப்புறமா உன்னை பத்தி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த யோரிங்கிற பொண்ணும் நீயும் வேற லெவல்ல டீமா செயல்பட்டிருக்கீங்க, நீ அவன் கூட சண்டை போட்டது நான் பார்த்தேன், உண்மையிலேயே உன்னோட பவர் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ப்ளூ டீமோட லீடர் சொல்லவும் என்னோட பவர் என்னங்கிறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சுக்கோ, இவன் எந்த இடத்துல இருந்து பார்த்திருப்பான், நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், இவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே நான் யார்கிட்ட சண்டை போடும்போது இவன் என்ன பார்த்திருப்பான், எந்த இடத்துல வச்சு பார்த்திருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வரான். ஹே ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத, ஃபர்ஸ்ட் என்னோட பவர் என்ன அப்படிங்கறத நான் உனக்கு காமிக்கவே இல்லல்ல, இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல நான் உன்னை ஷூட் பண்ணா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவுமே நம்ம ஹீரோக்கு கேனன் ஞாபகம் வருது. இப்போ அவன் கேனனை யூஸ் பண்ணி ஷூட் பண்றான். அந்த ப்ளூ டீமோட லீடர் பண்றதை பார்த்தாலே தெரியுது அந்த ப்ளூ டீமோட லீடருக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரே பவர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன், இதுக்கு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க அப்படின்னு நம்ம சொல்லவும் எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மியான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் திரும்பவும் இந்த களத்துல இறங்கிட்டேங்கிறத அவளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை பண்ணேன், அது போக நான் அவளை கொல்றதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, மியான கொல்றதுக்கு நீயும் எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் அவ்வளவுதானா இதுதான் உன்னோட முடிவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மியானோட ஃபேவரட் நீ, அது போக இப்போ நீ மியான தானே பார்க்க போற, யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அவன் ஷூட் பண்ணதுல நம்ம ஹீரோவோட வயித்துல இருந்து ரத்தமா வருது. அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழுறான். இப்ப காலையில அலாரம் அடிக்கி திரும்பவும் அதே கனவு தானா, நான் ஸ்கூலுக்கு வேற கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அவனோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு நான் ஜெயிக்கவே முடியாதபடி ஒரு சூப்பரான கேம் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த போரிங்கான ரியாலிட்டில இருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நிக்கவோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே கார் வருது. ஆனா அந்த காருக்குள்ள இருந்து எந்த ஒரு மான்ஸ்டரும் இறங்கல. நான் ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். என்னோட இந்த போரிங்கான லைஃப்ல இருந்து ஒரு சூப்பரான கேமுக்கு நான் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே ஒரு மால்க்கு வந்தா நம்ம ஹீரோயின் அங்க நிக்கிறா. ஹாய் யோரி எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் On to the next round. No rest for the wicked. The game continues. இந்த கேம் கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பார்க்கறான். கேமை விட்டு வெளியே வந்த எல்லாருக்குமே கையில அந்த விலங்குக்கு பதிலா 2 கிரீன் கலர் கோடு மாதிரி இருக்கு. மியான் எப்பவும் நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. 4th ப்ரோக்ராம் டோக்கியோல வச்சு நடக்கிற மாதிரி போடுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த என்கரேஜ் சாங்க திரும்ப திரும்ப கேட்கவும் எனக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அதனால தான் காப்பிரைட் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்ல போட்டு விட்டேன்.
இதெல்லாம் கனவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த கேமை நம்ம ஹீரோ உண்மையிலேயே விளையாட தான் செஞ்சிருக்கான். அந்த கேமை விட்டு ரியல் வேர்ல்டுக்கு வந்த எல்லாரோட கையிலயுமே வந்துட்டு கிரீன் கலர்ல ஒரு கோடு இருக்கும். குமிகிரியோட ரைட் ஹேண்ட் அவங்க வெட்டியிருப்பாங்க. ஆனா அதை கூட அந்த மியானோட ஆளுங்க சரி பண்ணி தான் அவனை வெளியே அனுப்பியிருக்காங்க. எல்லாரோட கையிலயுமே கிரீன் கலர் கோடு இருக்கிறத வச்சே அவங்க எல்லாரும் இன்னும் கேம்குள்ள தான் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். கடைசியா நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள யாரோ ஒரு புதுசான ஒரு ஆள் வந்து பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவனோட கையிலயும் அந்த கிரீன் கலர் கோடு இருக்கும். அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோவோட அப்பா தான். அந்த கேமோட 4th ப்ரோக்ராம் டோக்கியோல வச்சு நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம சீசன் 2 பார்த்தா தான் தெரியும். சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த என் கிரெடிட் சாங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம்.